இன்றைய சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான ஒரு கட்சியாக ஒரு நம்பிக்கையுடன் நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. உங்களை வரவேற்கிறோம். இந்த வெற்றியை யாராலும் புரிந்து கொள்ள முடியாத நேரத்தில் தைரியமாக, அன்புடன், நம்பிக்கையுடன் சட்டமன்ற உறுப்பினராக நம்ம அண்ணன் வந்தாரு. மிஸ்ரா அண்ணன் அவருக்கு தெரியும், மிகப்பெரிய கட்சிகளே உணராத பொழுது அன்றைய இடத்தில் அந்த நேரத்தில் தேர்தலுக்கு முன்பாக 3 மாதத்துக்கு முன்பாக பொதுச் செயலாளர் அவர்களையும் என்னையும் சந்தித்து, தலைவரை சந்தித்து, ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், செல்வங்கள் இருந்தாலும் மக்களுக்காக நான் சேவை செய்யணும், தலைவரிடம் என்ட்ரி பண்ணும்போது தலைவர்கிட்டே சொன்னது, என்னுடைய செல்வங்களோட மக்கள்கிட்ட நான் போய் வேலை செய்யணும், ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து என்னுடைய தொகுதியில் ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும், என்னுடைய பொருளாதாரம் எல்லாம் அங்கே தான் நான் ஒர்க் பண்ண போறேன்னு சொல்லி இந்த கட்சியில் இணைந்து சட்டமன்ற உறுப்பினராக இன்று இருந்து அவர் உருவாக்கிய நிறுவனராக இருந்த ஒரு கட்சி இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவர் தலைமையில் செயல்பட்டு இருந்தீங்க. இனி எல்லாம் நாம் ஒரு குடும்பம். உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். அந்த வரவேற்பேரோடு நம்ம அண்ணன் அடுத்தது பேசுவார். கண்டிப்பாக எம்எல்ஏ அண்ணன் என்ன நோக்கத்துக்காக அவர் கட்சி ஆரம்பிச்சாரோ அதே நோக்கத்திற்காக நாம் எல்லாம் சேர்ந்து செயல்படுவோம். உங்களுக்கான அங்கீகாரமும் உங்களுக்கான பொறுப்பும் உங்களுக்கான மரியாதையும் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் கொடுக்கப்படும். இன்றைய அரசியல் சூழ்நிலையில் அதிமுக இணைப்பு விழா இப்பதான் நடந்துட்டு இருந்துச்சு. என்ன ஒரு இணைப்பு விழா, நாங்கள் ஆரம்பத்திலிருந்து பதிவு பண்ணிருக்கோம். 90% அதிமுகவுடைய தொண்டர்கள் இணைந்துட்டே இருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் தமிழக வெற்றி கழகம் அதிமுகவும் இணைந்து அதனுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகள் வரும் பொழுது, இளைஞர்களும் பெண்களும் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் அதிமுக நிர்வாகிகள் சேர்ந்தவர்களும் சேர்ந்து நீங்களும் வரும் பொழுது நம்மளுடைய அடுத்த குறிக்கோள் பை எலெக்ஷன், அதுக்கப்புறம் முக்கியமான குறிக்கோள் உள்ளாட்சித்துறை தேர்தல். ஏன் அந்த உள்ளாட்சித்துறை தேர்தலை முக்கியமா நம்ம பண்றோம் அப்படின்னா, ஆட்சி மாறிடுச்சு. நிறைய இடத்துல சொல்றாங்களே காட்சி மாறல அப்படின்னு சொல்றாங்களே. இப்பொழுது நம்ம உக்காந்துட்டு இருக்கும் பொழுது 2:30 கரண்ட் போச்சு. உடனே பத்திரிகையாளர்கள் சொல்லுவாங்க, 2:30 கரண்ட் போயிடுச்சு, ஆட்சி பாத்தீங்களா அப்படின்னு. 30 வருஷத்துடைய நிர்வாக தோல்வி 30 நாள் ஆயிருக்கு. இபி டிபார்ட்மெண்ட்ல போனா 50% ஆள்களே கிடையாது. அமைச்சர் நிர்மல்குமார்களுடைய பேட்டிகளை பாருங்க. நேற்று கூட பார்த்துட்டே இருந்தேன். என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது சொல்றாரு, 50% எம்ப்ளாய்மெண்டே இல்லை. திமுக நிர்வாகம் அப்பாயின்மெண்ட் பண்ணவே இல்லை. 1,00,000 பேர் இருந்தானா 50,000 பேர் இருக்காங்க. அப்ப இன்னும் ஆயிரக்கணக்கான பேர்களை வேலைக்கு அமர்த்தப்படணும். நிறைய இடத்துல இல்லை. அறப்போர் இயக்கம் மிகப்பெரிய ஊழல் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கு. ஏன்னா டிரான்ஸ்பார்மர் ஊழல் நம்ம பாக்குறோமே, ஒவ்வொரு தெருவில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்பார்மர் இருக்கு பாத்தீங்களா, எல்லாமே போலிகளா வாங்கப்பட்டிருக்கு. நிலக்கரி கொள்முதல் ஒரு கிரேடுக்கு பில்ல போட்டு அண்டர் வேல்யூல கிரேடு கம்மியா வாங்கி டாலர்ல கொள்ள அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் அறப்போர் இயக்கம் அப்பப்ப பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஊழல்னால அதுக்கப்புறம் நீங்க சோலார்ல ப்ராஜெக்ட் பண்ணீங்கன்னா 1 மெகாவாட்டுக்கு இத்தனை லட்சம்,
தெர்மல் ப்ராஜெக்ட் பண்றதா இருந்தா இத்தனை லட்சம் ஒரு மெகாவாட்டுக்கு. அப்படி இபி டிபார்ட்மெண்ட்டை ஒழித்து பிரைவேட்ல அதிகமா விலை கொடுத்து வாங்கி லட்சக்கணக்கில் இன்னைக்கு வந்து கடனாக்கி 30 நாள்ல எப்படி சரி செய்ய முடியும்? இது மக்கள்கிட்ட நாங்க பணிவன்போடு கேட்கிறோம். அப்ப இதுக்கான திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் நேற்று கூட மீட்டிங் நடந்துச்சு. இப்ப இந்த தெருவில் டிரான்ஸ்பார்மர் பிரச்சனை, ஓவர்லோடு வரும்போதே அட்ரஸ் பண்ணி டிரான்ஸ்பார்மர் மாத்திட்டு இருக்காங்க. இங்க ஜெனரேட்டர்ல ஓடுது. அப்ப என்ன மாதிரி பிரச்சனைகளை தமிழக வெற்றி கழகம் எதிர்நோக்கிட்டு இருக்கு? ஊழலால் கரைப்படைந்து இபி டிபார்ட்மெண்ட்டை ஒழிச்சு அதுல ஒருத்தர் செந்தில் பாலாஜனுக்கு ரெண்டு துறையை கொடுத்தாங்க. அதாவது அதிமுகவோட ரொம்ப ரொம்ப மன வலிமை குறைந்து டிப்ரெஸா இருக்கக்கூடியவங்க யாருன்னா டிப்ரெஸா இருக்கவங்க யாருன்னா தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் 2021 ஜெயிச்சு, இவங்க சொல்றாங்களே கொள்கை கட்சின்னு சொல்றாங்கல்ல, ஜெயிச்சு 10 வருஷம் கழிச்சு ஜெயிச்சிருக்காங்க. 10 வருஷமா கலைஞர் கூட இருந்தவங்க எத்தனை பேர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக வேலை செஞ்சாங்க? தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் எவ்வளவு நிறைய பேர் வித்திருக்காங்க. கரூர்ல KP பழனிசாமி அவர்கிட்டும் இந்த மாதிரி நிறைய பேர். அவங்க எல்லாம் வந்து ஜெயிச்ச பிறகு அமைச்சராக்கப்பட்டார்களா? கலைஞர் கூட இருந்தவங்க அமைச்சராக்கப்பட்டாங்களா? இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தில் உண்மையா இருந்தவங்களும் அமைச்சராக்கப்பட்டாங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2021 ஜெயிக்கணும்னு மக்கள் விரும்பின எதுக்காகனா ஒரு நல்ல நிர்வாகிக்காக. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைவர் கிடையாது. தலைவர் யாருன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், கலைஞர் அவர்கள். இவங்கெல்லாம் தலைவர்கள். நிர்வாகியா வேணும்னு தேர்ந்தெடுத்தாங்க, தலைவரா ஆகணும்னு தேர்ந்தெடுக்கல. ஆனா நிர்வாகி ஆனவனை என்ன பண்ணாரு? ஊழல்லையே ஊறி போன திரு செந்தில் பாலாஜிக்கு இபி டிபார்ட்மெண்ட் கொடுத்து மது ஒழிப்பின் ப்ரொஹிபிஷன் லிக்கர்னு சொல்லக்கூடிய மது ஒழிப்புன்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் கொடுத்து பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கி மாசத்துக்கு 1500 கோடி ரூபாய் வசூல். இபி டிபார்ட்மெண்ட்ல நிலக்கரியை அன்று வேலை பண்ணி வாங்கி வருஷத்துக்கு மட்டும் 1000 2000 கோடி ரூபாய் ஊழல். டிரான்ஸ்பார்மர்ல ஊழல். இதெல்லாம் நம்ப சொல்லல. விகிடன் மாதிரி நிறுவனங்களிலும் அறப்போர் இயக்கமும் ஒவ்வொரு டெண்டர்லும் தூக்கி போட்டுட்டே இருக்கிறாங்க. அப்ப இருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதை படிச்சிருக்க மாட்டார் நினைக்கிறீங்களா? அப்ப இந்த இபி டிபார்ட்மெண்ட்டும் மது ஒழிப்புன்னு சொல்லக்கூடிய ப்ரொஹிபிஷன் டிபார்ட்மெண்ட்டும் ஏன் வந்து ஒளியில நம்மளை பார்த்து கேட்கிறாங்க? இபி டிபார்ட்மெண்ட் சரியில்லை. இபி எத்தனை நாள்? 30 நாள் நம்மளை பார்த்து கேட்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய முதலமைச்சரையும் எங்களுடைய அமைச்சரையும் பார்த்து கேட்கிறாங்க. இதுக்கு ஊடகங்கள் மூலியமா மக்கள் முன்பு நாங்க இந்த கொஸ்டினை கேட்கிறோம். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் வந்து 2 பெரிய டிபார்ட்மெண்ட செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுத்தாங்க? காலங்காலமா இருந்த பெரியசாமி கொடுத்தாங்களா? காலங்காலமா வேலை செஞ்சாங்களே திமுக, அவங்களுக்கு கொடுத்தாங்களே பெரிய டிபார்ட்மெண்ட். கொடுத்ததே எதுக்குன்னா கொள்ளை அடிச்சு மொத்தமா அந்த குடும்பத்துக்கு கொடுக்கறதுக்கு தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. கொள்ளை அடிக்கிறதுக்காகவே அமைச்சரவையை வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கினார். அதுதான் இப்ப ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய பிரச்சனை. இன்னைக்கு சேலஞ்ச் பண்றோம். ஏதாவது 1 மெகாவாட்ல மின்துறை அமைச்சர் காசு வாங்கினார்னு சொல்ல முடியுமா? இந்த ஊடகம் முன்பு கேட்கிறோம். இந்த 30 நாள்ல என்ன மாற்றம் என்ன மாற்றம் கேட்கிறாங்க. சட்டசபையில வந்து என்ன மாற்றம் தெரியுங்களா? டிடிசிபில நீங்க 1 ஏக்கர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதா எத்தனை ஏக்கர்னா எத்தனை லட்சம் வாங்கினாங்க சொல்லுங்க? 45 லட்சமா? எவ்வளவு? 10 லட்சம், 7.5 லட்சம். நீங்களே சொல்லுங்க, நான் சொல்லல. இங்க சென்னையில சிஎம்டில ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 40 ரூபாய். ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல லேண்ட் நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. கீழ இருந்து மினிஸ்டர் வரைக்கும் நீங்க காசு கொடுக்கணும். 100 ஏக்கர் பண்றதா இருந்தா, வியாபாரம் பண்றதா இருந்தா. இங்க உணவுத்துறை அமைச்சிருக்காரு. துவரம் பருப்பு கொள்முதல் பண்ணணும்னா நீங்க கன்சர்ன் மினிஸ்டரை பார்க்கணும், மு.க. ஸ்டாலினுடைய மருமகனை பார்க்கணும். எங்க? எதுக்கு? ரேஷன் கடையில
தோரம் பருப்பை கொள்முதல் பண்ணி மக்களுக்கு கொடுக்கணும்னா யாரை பார்க்கணும்? மு.க. ஸ்டாலினோட மருமகனை பார்க்கணும், அந்த துறை அமைச்சரை பார்க்கணும். ஏன்னா டெண்டருக்கு முன்னாடி தோரம் பருப்பு கொள்முதல்ல ஊழல் நடக்கும். இப்ப ஒரு உணவுத்துறை அமைச்சர் இங்க உட்கார்ந்து இருக்காரு. ஒரு டெண்டர்ல காசை வாங்கியிருப்பாரா? ஃபுல் ஆன்லைன்ல பண்ணிட்டாரு. ஒரு கொள்முதல் ஒரு டெண்டர் முடிஞ்சிருச்சு. வியாபாரிகள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. அவர் சொன்ன ஒரே வார்த்தை, எங்களுடைய தலைவருடைய வழியில் உணவுத்துறை அமைச்சர் சொன்னது என்னன்னா, குவாலிட்டியை ஒழுங்கா டெலிவரி பண்ணுங்க, தப்பு பண்ணீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுவோம். இதுதான் அவர் சொன்ன மீட்டிங். 75 வருஷம் அனுபவம் இருக்கா எங்களுக்கு? இல்ல இவங்க சொன்ன 75 வருஷம் கட்சியா? இல்ல நிர்வாகம் தெரியல நம்மளை பார்த்து சொல்றாங்களே. தமிழ்நாட்டில் ஊழலை ஒழித்த முதலமைச்சர் எங்களுடைய தலைவர். முதலமைச்சர் ஃபண்டு, இன்னும் சிம்பிளா சொன்னா ஃபேமிலி ஃபண்டு, சிஎம் ஃபேமிலி ஃபண்டு. இதெல்லாம் வார்த்தை எங்க கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் மினிஸ்டர் ஃபண்டு, மினிஸ்டருடைய குடும்பம் ஃபண்டு, பிஏ ஃபண்டு, எம்எல்ஏ ஃபண்டு, கட்சி ஃபண்டு. 30 நாள்ல இந்த 50 வருஷத்துல எந்த தலைவராலையும் ஒழிக்க முடியல. இது எவ்வளவு பெரிய மாற்றம். முக்கியமா இபி டிபார்ட்மெண்ட்ல அவ்வளவு பெரிய ஊழல். நிலக்கரி துறையில இம்போர்ட் பண்ணி எத்தனாயிரம் கோடி ஊழல்ங்கிறத கூடிய சீக்கிரத்தில் அந்த அமைச்சர் கூடிய சீக்கிரம் டெலிவரி பண்ண போறார். அப்ப சரி செய்யக்கூடிய டைம் வேணும். இதுதான் பொதுமக்கள் கிட்ட நம்ம வந்து வேண்டி கேட்டுக்கிறது. எல்லா பார்ட்ஸையும் டூப்ளிகேட்டா வாங்கி வச்சிருக்காங்க. நிலக்கரியில ஊழல், வேலையில அப்பாயின்மெண்ட் பண்ணவே இல்லை. 1 லட்சம் பேர் இருந்தா 50,000 பேர் வேலை வாய்ப்பு கொடுக்கவே இல்லை. இந்த வாரம் வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கான எல்லா பணிகளும் மின்துறை அமைச்சர் செஞ்சிட்டு இருக்காரு. 18 மணி நேரம் இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் உழைச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு துறையிலும் டெய்லி ரிவ்யூ மீட்டிங் போட்டு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காரு முதலமைச்சர். இவரை பார்த்து சட்டசபையில சொல்றாங்க பேசவே மாட்டேங்கிறாங்க. சட்டசபையோட மரபு தெரியுமா இல்லையான்னு தெரியல திமுக காரங்களுக்கு. அதை நான் பதிவு பண்றேன், ஊடகத்துக்கு பதிவு பண்றேன். கவர்னருடைய பேச்சு எங்க எப்படி இருக்கும்னா, மாநில அரசுடைய கொள்கையை வந்து சொல்லக்கூடிய பேச்சா இருக்கும். 54 பேஜ்ல மாநில அரசுடைய கொள்கையில சொல்லுவோம். நாங்கள் நீட்டை எதுக்கிறோம், இருமொழி கொள்கையை பத்தி பேசுறோம், முக்கியமான கொள்கைகளை பத்தி பேசுவோம். அதுல மேனிபெஸ்டோ சொல்றதெல்லாம் ஏன் வரல? மானிய கோரிக்கையில தான் வரும். தலைவருடைய 110 அறிக்கையில வரும். எப்ப எதை செய்யணும் தலைவர் வந்து பேசுவார். அப்ப அதுக்கு பதில் கொடுக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கா? அடுத்தது ஆளுநர் பேசி முடிச்ச உடனே அந்தந்த அடுத்த கட்சி தலைவர்கள் பேசுவாங்க. எல்லா கட்சி தலைவர்களும் பேசுவாங்க. அந்த கட்சி தலைவர்கள் பேசும்போது ஏதாவது தவறான ஒரு பாலிசியை பத்தி பேசினாலோ இல்ல எங்க கட்சி தலைமையை பத்தி பேசினாலோ உடனடியாக அமைச்சரா இருக்கவங்க நாங்க பதில் சொல்லுவோம். நாங்க பேச வேண்டிய அவசியமே கிடையாது. டெக்னிக்கலி அந்தந்த கட்சி தலைவர்கள் கவர்னருடைய உரைக்கு பதில் சொல்லுவாங்க. அவங்க கரெக்டா பேசி முடிச்சிட்டாங்கன்னா யாரும் பேச போறதில்லை. அப்ப கவர்னர் உரைக்கு பதில் கொடுக்கும் பொழுது திமுக காரங்க எங்களுடைய தலைவரையும் எங்களுடைய கொள்கையும் கேள்வி கேட்கிற மாதிரி போனா எந்திரிச்சு நாங்க பதில் சொல்றோம். எது உண்மைன்னு நாங்க பதில் சொல்றோம். அது அவை குறிப்பில் இடப்படுது. இது பேசி முடிச்சோன்னா யாரு பேச போறா? எதிர்கட்சி தலைவர் பேசுவார். எதிர்கட்சி தலைவர் பேசணும்னு முடிவாக முதலமைச்சர் அதுக்கு பதில் கொடுப்பார். இதுதான நடைமுறை. ஆனா வெளியே ஊடகத்தில் போய் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன பேசுறாங்க? இன்னும் ஒரு 100 வாடகை வாய்கள் டிவியில உட்கார்ந்துட்டு இருப்பாங்களே, இன்னும் திமுக ஆட்சியில் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சட்டசபையில முதலமைச்சர் பேச மாட்டேங்கிறாரு. எனக்கு புரியல. மேகதாது அணைக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்து முதலில் பேசியது எங்களுடைய தலைவர் பேசினாரு. அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது ஒரு பாயிண்ட சேர்க்க சொன்னாரு. அதையும் உடனடியாக சட்டசபையில் எந்திரிச்சு சேர்த்துட்டேன்னு சொன்னார். எதிர்கட்சி தலைவர்களுடைய கோரிக்கை கூட உடனே நிறைவேற்றினார் எங்க தலைவர். அப்ப இவங்க எல்லாம் பேசி முடிச்ச உடனே ஃபைனல் டேல பேச போறார். இத புரியாம நேத்து வந்து அவர் வாயே திறக்க மாட்டேங்கிறாரு சட்டசபையில அப்படின்னு ஒரு வெளியே போய் விமர்சனம். அவங்களுக்கு எல்லா சட்டங்களும் தெரியும். ஏதாவது ஒரு பொய்யான பிரச்சாரத்தை பறக்கணும்ல, பரப்பிட்டே இருக்கணும். அதுக்குதான் நம்ம சொன்னோம், அவருக்கு எப்ப பிரச்சாரம் பண்ணணும், எப்ப பேசணும், எப்ப உண்மையை சொல்லணும் எல்லாம் அவருக்கு தெரியும். மக்கள் அவரோட நேரடியா தொடர்புல இருக்காங்க. மக்கள் கிட்ட எப்படி பேசணும்னு அவருக்கு தெரியும். அதுக்குதான் நான் சிம்பிளா சொன்னேன். பெரம்பூர்ல வந்து நாமினேஷன் முடிச்சிட்டு தலைவர் அவர்கள் ஃபர்ஸ்ட் பிரச்சாரம் பண்ண இடம் எதுன்னா கொளத்தூர்ல போலீஸ விலக்கிட்டாங்க. அவர் பேசக்கூடாதுன்னு. போலீஸே இல்ல, கிட்டத்தட்ட 75,000 மக்கள் வந்துட்டாங்க.
ஒரு சின்ன வேன் நிக்குது, சுத்தி 75,000 மக்கள் நிக்கிறாங்க. அன்னைக்கு வேட்பாளர் கூட எங்க இருக்காருன்னு தெரியல. விஎஸ் பாபுனா எங்க இருக்காருன்னு கூட எங்களால் கண்டுபிடிக்க முடியல. உள்ள வண்டியில் நானும் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அப்ப எந்திரிச்சு அவ்வளவு பெரிய கூட்டத்தில் அவரால் பேச முடியல. மொத்தமே 5 நிமிஷம் கூட பேசல. அதுக்கு தான் சொன்னேன், பேசணும் பேசணும் பேசணும்னு சொல்றீங்களே, எங்க தலைவர் குளத்தூர் வந்தாரு, 5 நிமிஷம் தான் பேசினாரு. 75 வருஷம் கழிச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவரே தோல்வி விட்டுறார். 5 நிமிஷம் தான் பேசினார். மக்களுக்கு பழைய மாதிரி உங்களை மாதிரி 2 மணி நேரம் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு பொய்யா பேசிக்கிட்டு பொய் பொண்ணு பேசுறது, கொள்கை பேசுறது சொல்லி ஊழல் பண்ணிட்டு இருக்குது. இந்த மக்கள் தூக்கி எரிஞ்சிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எரிஞ்சதுன்னா எவ்வளவு பெரிய வரலாறுன்னு இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது நாங்க வெற்றி பெற்ற பிறகு நிர்வாகத்துக்குள்ள போயிட்டோம். ஒரு வெற்றி விழா அப்படிலாம் எடுத்து இது வரைக்கும் தலைவர் வச்சு நான் கொண்டாட கூட இல்ல. பாத்தீங்களா நீங்க, இது வரைக்கும் திமுக ஜெயிச்சிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? அப்படியே மன்னராட்சி மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு தங்கத்தை தலையில வச்சிருப்பாங்க. அன்னைக்கு வெள்ளி சேர்ல உட்கார்ந்தாரு, அது மாதிரி தங்க சேர் பண்ணிருப்பாங்க. எங்க பார்த்தாலும் கொண்டாடி இருப்பாங்க. வெற்றி பிறகு எங்களுக்கு கொண்டாடுறது கூட டைம் கிடையாது. அடுத்த செகண்ட் தலைவர் செக்ரட்டரியேட்ல 10 மணி உட்கார்ந்துட்டாரு, நீங்க போய் இந்த வேலையை பாருங்க. அப்ப மக்களுக்காக உண்மையாக உறுதியாக ஒரு உணர்வுடன் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகத்தோட தோல்வி என்ன? மிகப்பெரிய தோல்வி. தமிழக வரலாற்றிலேயே, ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாற்றிலேயே முதலமைச்சராக இருந்த ஒரு தலைவர் தோத்தது கிடையாது. அதற்கப்புறம் பொதுச் செயலாளர் தோத்தது கிடையாது ஒரே தேர்தலில். அதுக்கப்புறம் பொருளாளருடைய மகன், அவர் தான் பொருளாளர்னு வச்சுக்கோங்க, பொருளாளருடைய மகன் மன்னார் நிப்பாட்டாங்க, அவரும் தோல்வி. 15 அமைச்சர்கள் தோல்வி, கட்சியே தோல்வி. சட்டசபையில் வந்து உட்கார்ந்துட்டு அவங்க தலைவர் தோத்திருக்காங்க, சட்டசபைக்கு வரலன்னு ஒரு உணர்வு கூட கிடையாது. சிரிச்சு பேசுறது, கிண்டல் பண்றது, ஒருமையில பேசுறது, கெட்ட வார்த்தை பேசுறது. நாங்க ரொம்ப அமைதியா தலைவரோட வழியில மக்களுக்கான பிரச்சனையை மட்டும் பேசிக்கிட்டு இருக்கோம். எங்களோட ராஜ்மோகன் எந்திரிச்சாரு, ரொம்ப மெக்னானிசமா, ரொம்ப மெக்னானிசம் என்ன மரபு சொல்றாங்களே, நாங்க சட்டசபைக்கு முதல் நாள் புதுசு, நாங்க பாதுகாத்த மரபை திராவிட முன்னேற்ற கழகம் பாதுகாக்கல. அப்ப இந்த ஈபி பிரச்சனையுடைய முக்கியமான காரணம் என்ன? இப்பயே சொல்லிட்டோம், நிலக்கரி ஊழல், டிரான்ஸ்பார்மர் ஊழல். டிரான்ஸ்பார்மர் இல்லாம எப்படி வந்து கனெக்ஷன் கொடுக்க முடியும்? கண்டிப்பா தெரியும், மே மாசம் ஓவர்லோட் ஆகும். எப்பயுமே அதிகமா கரண்டோட தேவை அதிகமாகும் தெரியும். நம்ம இப்ப பதவிக்கு வந்தோம், உடனடியாக ஒவ்வொரு ஊருக்கும் போறார் மின்துறை அமைச்சர். முதல் வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணணும். இப்ப நம்ம ஒரு வேலை சொன்னாங்க செய்யறதுக்கு ஆள் வேணும்ல. இப்ப கட்சி அண்ணா இருக்கிறாரு தஞ்சாவூர்ல, மாவட்ட செயலர் போன் பண்ணி அங்க வேலை செய்யப்பா, வேலை செய்யணும், அங்க செய்யறதுக்கு அங்க ஆளே இல்லைன்னா எப்படி வேலை செய்ய முடியும்? இப்ப மிகப்பெரிய பிரச்சனை மின்துறையில, இவங்க யாருமே அப்பாயின்மெண்ட் பண்ணல, வேலை எடுக்கல. இங்க மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த அரசு துறை நிறுவனங்கள்ல தனியார் மயமாக்கி ஒரு எந்த இடத்துலயும் வேலை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணவே இல்லை. அப்ப நமக்கான கடமை என்ன? உடனடியாக நேர்மையான முறையில், என்னது நேர்மையான முறையில் டிஎன்பிபிசி மூலமா வேலைக்கு ஆள் எடுத்து முதல் அப்பாயின்மெண்ட் பண்ணணும். நேர்மையான முறையில். முன்னால 25 லட்சம் ரூபாய் 40 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் வேலைன்னா, அதுக்கப்புறம் எக்ஸாம் வைப்பாங்க, திடீர்னு எக்ஸாம் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இப்ப இந்த ஊழல் எல்லாம் ஒழிச்சு கிளீன் பண்ணோம்ல, அதோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் முதலமைச்சர் குடும்ப ஊழல், அமைச்சருடைய சுத்தி இருக்கக்கூடிய ஊழல், எம்எல்ஏ கட்சியோட ஊழல் இன்னைக்கு தொடை தெரிஞ்சப்பட்டிருக்கு. இன்னைக்கு திமுக வந்தா எந்த இடத்துல எவ்வளவு கலெக்ஷன் பண்ணிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு ஊர்லயும் யார் யார் கலெக்ஷன் பண்ணிருப்பாங்க. இதே மணலா இருக்கட்டும், இதே வந்து குவாரிஸா இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துல யார் யார் பண்ணிருப்பாங்க. அப்ப இதெல்லாம் டோட்டலா சுத்தம் பண்றதுக்கு ஒரு டைம் இல்ல, குறைஞ்சபட்சம் 6 மாசம் இருக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதை 30 நாள்ல தூக்கி எறிஞ்சிருக்காரு. மேல்பட்ட ஊழல் எந்த இடத்துலயும் கலெக்ஷன் கிடையாது. குரூப்பா கலெக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. திமுக சபரீஷன் அவர்களுடைய ஒரு 10 பேரு, இந்த பக்கம் உதயநிதி அவர்களோட 10 பேரு, எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. போலீஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணி டிரான்ஸ்பர் பண்றதே பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் கூடிய சில நண்பர்கள் இருப்பாங்க. இப்பதான் பண்ண முடியுமா? தலைவரை மீறி காவல்துறை கிட்ட பேச முடியுமா? இந்த ஒருங்கிணைப்பை செய்து நிர்வாகத்தை இவங்க சொல்றாங்களே, பேசி பேசி வளர்ந்த கட்சி, நீ பேசுறதுக்கு ஆளே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்துல அமைதியாக இருந்து இந்த 30 நாள் ஒட்டு மொத்தமா கிளீன் பண்ணிருக்காரு. இது பொதுமக்களே கேட்டு பார்க்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போங்க,
நீங்க போய் ரிஜிஸ்ட்ரேஷன் சொன்னோன்னு அடுத்த நாள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி 1 ரூபாய் காசு கேட்க மாட்டாங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போங்க, ஒவ்வொரு துறையிலும் கிளீனப் நடந்துட்டு இருக்கு. உணவு துறையிலிருந்து ஒவ்வொரு துறையிலும் கிளீனப் நடந்துட்டு இருக்கு. இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் தலைவருடைய வழியில் நாங்கள் உறுதியாக, உண்மையாக, நேர்மையாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதனால கூடி சீக்கிரத்துல அது மின்துறை பிரச்சனையா இருக்கட்டும், உணவுத்துறையில் இருக்கக்கூடிய ரேஷன் பிரச்சனையா இருக்கட்டும், எங்க தலைவர் உணவுத்துறை அமைச்சர் பார்த்து என்ன சொன்னாரு, ஆனா அந்த அரிசி மட்டும் மக்கள் வந்து சாப்பிடுற மாதிரி இல்ல, எப்படியாச்சும் மக்கள் சாப்பிடக்கூடிய அரிசியை மட்டும் கொண்டு வந்து சேர்த்துருங்க. அந்த அரிசி ஊழல தூக்கி எறிங்க, அரிசி ஊழல தூக்கி எறிங்க. மக்கள் கடையில வாங்கக்கூடிய அரிசி மாதிரி மக்கள் சாப்பிடணும். இது சொன்னது யாருக்காச்சும் தெரியுமா? மீடியாவில் போட்டு விளம்பரம் கொடுத்திருக்காரு எங்க தலைவர். இதெல்லாம் நடக்கும், உங்க கண்ணு முன்னாடி நடக்கும். எத்தனை வருஷ பிரச்சனை இந்த அரிசி பிரச்சனை? ரேஷன்ல இலவசம்னு சொல்றாங்களா திமுக காலத்துல? நம்ம வீட்டுல யாராச்சும் ரேஷன்ல அரிசி வாங்கி சாப்பிட்டு இருக்கோமா? அது வாங்கி இட்லிக்கு போடுவாங்க, இல்ல வாங்கி வந்து மாட்டு கொடுப்பாங்க. எத்தனை பேர் சாப்பிட்டு இருப்பாங்க? வாங்குவாங்க, எல்லாரும் வாங்குவாங்க. கரெக்டுங்களாமா? எவ்வளவு தாய்மார்கள் இருக்காங்க, இல்ல கேரளா கடத்துவாங்க. அப்ப இது உண்மையான பிரச்சனை என்ன? ரேஷன்ல உண்மையான பிரச்சனை அரிசியில ஊழல் நடந்துட்டு இருக்கு. ஒரு குவாலிட்டி வாங்குறது, ஒரு குவாலிட்டியை வந்து மக்களுக்கு கொடுக்கிறது. இந்த ஊழலை ஒழிக்கணும். அதுக்கான பணி உணவுத்துறை அமைச்சர் செஞ்சுட்டு இருக்காரு. தோரம் பருப்பு இம்போர்ட் பண்ணுவாங்க, ஆனா உண்மையான தோரம் பருப்பா இருக்காது. சாப்பிடுறது வேற பருப்பா இருக்கும். குவாலிட்டி ஒன்னு இருக்கும், வந்தது ஒன்னு இருக்கும். மக்களுக்கு யாராவது தெரியுமா ரேஷனுக்கு இந்த தோரம் பருப்பு தான் கொடுக்குறாங்கன்னு? அதுலயும் ஊழல், எல்லா இடத்துலயுமே ஊழல். திமுக சும்மா பேருக்காக நான் எதிர்க்கல. இவ்வளவு தவறுகளை தூக்கி எறியணும் தான் மக்கள், நிர்வாக மாற்றம் வேணும் தான் மக்கள் வந்து இன்னைக்கு ஆதரிச்சிருக்காங்க. திராவிட முன்னேற்றங்கள் தூக்கி போட்டது எதுக்குன்னா நிர்வாக மாற்றம் வேணும். எங்களுக்கு நல்ல அரிசி கிடைக்கணும், நல்ல கரண்ட் வேணும், நல்ல வீடு வேணும், என் குழந்தை நல்ல ஸ்கூல்ல படிக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க முடியுமா? கொஞ்சம் காசு தான் பிரைவேட் தான் போறாங்க. ஏன்? அதே இங்க இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சரி செஞ்சுட்டு இருக்காரு. பிரைவேட் ஸ்கூல் மாதிரி என்னுடைய ஸ்கூலை ஆக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஒரு ஸ்கூலுக்கு முன்னாடி லைசன்ஸ் ரெனியூவல் பண்றவங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க. எதுக்கா இருந்தாலும் காசு ஓப்பனா டிக்ளேர் பண்ணார் ராஜ்மோகன் அவர்கள். எல்லா ஸ்கூலோட ஓனரை கூப்பிட்டு நீங்க ரெனியூவல் பண்றதுக்கு 1 ரூபாய் காசு தேவையில்லை, 1 ரூபாய் காசு தேவையில்ல. அதுக்கு பதில் என்ன சொன்னாரு? ஏழை குழந்தைகிட்ட ஃபீஸை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, எங்க தலைவர் சொல்லியிருக்காருன்னு சொன்னார். இதுதான் நேர்மை. இந்த ஆட்சியோட நேர்மை எங்க இருக்கு? அமைச்சர் வந்து காசு வாங்கி திரு மகேஷ் பொய்யாமொழி காசு வாங்கலையா? சொல்லுங்க, தைரியம் இருந்தா வந்து பேட்டி கொடுக்க சொல்லுங்க. ஒவ்வொரு ஸ்கூல்லையும் 25 லட்சம் ரூபாய் வாங்கினாரா இல்லையா? எல்லா ஊருக்கே தெரியாது. அதாவது ஒரு தவற தெரிஞ்சு சிஸ்டத்தோட செய்யறாங்க பாத்தீங்களா? இந்த வீட்டுல திருடுற கூட மன்னிச்சிடலாம், பசிக்காக திருடுவோம். ஆனா நாட்டோட ஒட்டுமொத்தமா கொள்ளடிக்கிறதுக்கு மட்டுமே அமைச்சரை உருவாக்கி அது ஒரு தலைவரா இருந்தனால தான் மக்கள் தூக்கி அறிஞ்சிருக்காங்க. கொளத்தூருடைய தோல்வி எதுக்கு தெரியுமா? ஒரு தனிப்பட்ட மனிதரோட தோல்வி கிடையாது, ஒட்டுமொத்த நிர்வாகத்தோடைய ஊழலுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய மக்கள் ஒரு புரட்சியை உருவாக்குனாங்க கொளத்தூர் மக்கள். அதை பாராட்டணும். ஆனா அந்த கொளத்தூர் மக்கள் திட்டிட்டு இருக்காங்க, துரோகியா. கொளத்தூர் மக்கள் துரோகியா. மக்களை பார்த்து துரோகின்னு சொன்ன ஒரு கட்சி என்னைக்காச்சும் திருப்பி ஆளுங்கட்சி ஆகுமா? என்னைக்காச்சும் ஆளுங்கட்சி ஆகுமா? தன்னுடைய தோல்வியை ஆராய்ச்சி செய்து எதற்காக தோத்தோன்னு சிந்திக்கிறவன் தலைவன். அப்படிதான் அண்ணா திமுக உருவாக்குனார். அண்ணா தோல்வி இல்லையா? 49 கட்சியை உருவாக்கி 62 தோல்வி அடையிலையா? அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாரு? திமுக காரங்க அந்த விளக்கத்தை படிச்சிருக்க மாட்டாங்க. 62 தோல்விக்கு அப்புறம் அண்ணா பேசிய வார்த்தை, நாங்கள் மக்கள் சபையும் மக்களது தீர்ப்பையும் வரவேற்கிறோம், நாங்கள் இன்னும் பணி செய்யணும், மக்களிட நம்பிக்கை உருவாக்கணும், நாங்கள் நம்பிக்கை இன்னும் உருவாக்கவில்லை என்பதை சொன்னது அறிஞர் அண்ணா அவர்கள். அன்னைக்கு உருவானக்கூடிய தலைமை அறிஞர் அண்ணா உருவாக்கிய இயக்கம் இன்றைக்கு காழ்ப்புணர்ச்சியோட ஒரு தலைவரை கேவலமா பேசுறதும் பர்சனல் அட்டாக் பண்றதும் அப்படி ஒரு கட்சியை மாத்திருக்கார் பாத்தீங்களா? இதுதான் திமுகவுடைய மிகப்பெரிய தோல்வி. எழுதி வச்சுக்கோங்க. தமிழக வெற்றி கழகம் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா தேர்தல்களையும் 60% ஜெயிக்கும். 60%. ஒட்டுமொத்த அதிமுக நிர்வாகிகள் வந்துட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகளே 35% ஜெயிக்க வச்சாங்க. தலைவர் சொன்ன ஒரே வார்த்தையில 75 தொகுதியில் 2வது இடத்துக்கு வந்திருக்கோம். 128 108 தொகுதியில் ஜெயிச்சதை பத்தி நாங்க யோசிக்கல. 126 தொகுதியில் நம்ம ஏன் தோத்தோம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்க தலைவரை வந்து 140 150 தொகுதி ஜெயிக்க வச்சிருக்கணுமே நாங்க ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சோம். வெற்றியை பத்தியே நாங்க பேசல. ஆனா 59 தொகுதி ஜெயிச்சுட்டு சட்டசபையில
கிண்டல்கள், கேலிகள், முதல்வர் தனிநபர் தாக்குதல்கள் பண்றது, அண்டர் எஸ்டிமேட் பண்றது. அண்ணா கூறிய கருத்துக்களில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அண்ணா என்ன சொன்னார்? எதிர்கட்சியா பார்க்க கூடாது, மாற்றான் வீட்டு தோட்ட மல்லிகையும் மணக்கும். அது சொன்னதுக்கான காரணம் என்ன? எதிர்கட்சியா இருந்தாலும் நம்ம வந்து மதிக்கணும், அவருடைய கருத்துக்களை உள்வாங்கணும். அதுமாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கருத்துக்கள், திட்டங்கள், மக்கள் பயணக்கூடிய கொள்கைகள் சொல்லும் பொழுது எந்திரிச்சு ஆமா இது நாங்களும் ஒரே கருத்துல நாங்க சொல்றோம். ஆனால் தலைவரை பற்றியோ எங்களுடைய கொள்கையை பற்றியோ தவறுதலாக சொல்லும் பொழுது ஆதவ தேவையில்லை, எங்க கட்சியில ஒரு தொண்டன் ரோட்ல இருந்து குரல் கொடுப்போம். எங்க தலைவரை டச் பண்ணீங்கன்னா இந்த தனிப்பட்ட நபர் அரசியலை தாக்குற அரசியல் நிப்பாட்டுங்க. சமூக ஊடகத்திலையும் மேடைகளிலும் சட்டசபையிலையும் முதல்வரையும் ரொம்ப தனிப்பட்ட தரம் தாழ்ந்த நக்கலா கேலி கிண்டலா பேசக்கூடிய அரசியலை தூக்கி இருந்து மக்களுக்கான பணிகளை செய்வோம். அதுல உறுதியா உண்மையா இருப்போம். தவறு நடந்துருச்சு, அது சரி செஞ்சுட்டு இருக்கோம். நாங்க எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் 3 மாசத்துல மின்துறை எப்படி எங்களுடைய தலைவர் கட்டமைக்க போறாருன்னு பாருங்க. எழுதி வச்சுக்கோங்க. உங்களால 30 வருஷம் செய்ய முடியாதத எங்க தலைவர் செய்வார். அதனால தோழர்களே, நீங்கள் வந்த பாதையும் சரி, எங்களோடு சேர்ந்து போறக்கூடிய பாதையும் சரி, மிகப்பெரிய மாற்று அரசியலுக்கான, மக்களுக்கான அரசியலுக்கான பயணமாக இருக்கும். நம்மளுடைய பயணம் மக்களுக்காக தொடர்வோம். நன்றி, வணக்கம்.